ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய தூனா ஃபிஷ் சம்பல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டின்னில் இருக்கிற தூனா ஃபிஷ்ஷில் தான் இந்த ரெசிபி செய்யணும். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டின்னு சேர்க்குறதா இருந்தால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போதுமானதாக இருக்கும். அடுத்து ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்க விடணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தூனா ஃபிஷ் ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தூனா ஃபிஷ்ஷை இது கூட சேர்த்துக்கலாம். தூனா செய்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால தான் கட்டியாக இருக்குது. ஹீட்டு படும்போது அது உதிரியாக ஆகிடும். தூனா சேர்த்ததுக்கப்புறம் மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சின்ன தூனா டின் தான் செஞ்சுருந்தேன், அதனால் இந்த மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதா இருந்தால் இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கிங்க. மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்குறேன். லோ ஃப்ளேமில் வச்சு வாட்டர் ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விடணும். நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி கூட சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான தூனா ஃபிஷ் சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.